ஹாய் மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி அது வறுக்க போகிறேன். எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு. சும்மா வெறுப்பாக இருக்குது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. சரி, அதை கொஞ்சம் மழைக்கு நல்லாயிருக்கும், இந்த குளிருக்கு சூடாக கதன்ட்டு வேறு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். இருந்தாலும் வந்து சாப்பிடும் போல் இருக்குது. அதுதான் அரிசி கொஞ்சம் வறுக்க சாப்பிட்லான்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த கிச்சன் மேடை கீழே தரையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐஸ் மாதிரி கையை வைக்க முடியல, கதவே திறக்க முடியல மக்கள். பயங்கரமாக இருக்குது, சில்னஸ் முடியல இன்னும். நம்ம எங்கே இங்கே நம்ம ஊரில் தான் இருக்கோமா, நம்ம வீட்டில் தான் இருக்கோமான்னு தெரியல. அவ்வளோ கூலிங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது இந்த கிளைமேட். அப்பா, எதையுமே அப்படி தொட முடியல, அப்படியே அவ்வளோ சில்னஸாக இருக்குது எங்கள் வீடு. தண்ணியில் கை வைக்கல, பாத்திரம் சாப்பிட்டு தட்டை மட்டும் தான் கழுவுனேன். மீதி பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. ஐயோ, நம்மளால் இப்போ கை வைக்க முடியாது. அடுத்தாலும் குளிர் தாங்கலை. இந்த கோல்டு வேறு இன்னும் அதிகமாகுது. சரி, ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் அரிசி வறுத்து சாப்பிடுவீங்க? சும்மா வாய்க்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால சும்மா வறுக்கலான்ட்டு. இது வறுத்துக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. ரொம்பவும் தீ வைக்கவும் முடியாது, தீ வச்சோன்னா உடனே கருகிடும். சிம்மில் வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஆஹா, இந்த பனி எப்போ தாங்க குறையும்? வீட்டை விட்டு வெளியிலே வர முடியலங்க. ஐயோப்பா. சரி, ஓகே, இதுதான் நான் வறுத்துட்ருக்கேன். இதை வறுத்து முடிச்சுட்டு அது சாப்பிட்ற கண்டிஷனுக்கு வந்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம். பை, டாட்டா.